அன்பு உறவுகளே, இன்றைக்கு 2017 2 நீதிபதி கொண்ட ஒரு அமர்வு இந்த இடத்தில், அதாவது உச்சி பிள்ளையார் கோயில் இருக்கிற இடத்தில் தான் தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் 2 நீதிபதி சொன்ன அந்த தீர்ப்பை மாற்றுவதற்கு இன்றைக்கு ஒரு நீதிபதி முயற்சி செய்கிறார் என்று சொன்னால் அதுதான் நீதிமன்ற அவமதிப்பு. யார் நீதிமன்றத்தை அவமதிக்கிறார்கள், யார் நீதிமன்றத்தை அவமரியாதை செய்கிறார் என்று சொன்னால் ஜி.ஆர். சாமிநாதன் தான் செய்கிறார். 2 நீதிபதி கொண்ட ஒரு தீர்ப்பு வந்துவிட்ட பிறகு அதன் பிறகு உச்ச நீதிமன்றத்தில் தான் மேல்முறையீடு. நீ ஒரு நீதிபதி விசாரிக்க கூடாது, விசாரிக்க முடியாது. இது ஜி.ஆர். சாமிநாதன் நீதித்துறையை அவமதித்திருக்கிறார், நீதித்துறை மாண்புகளை அவமதித்திருக்கிறார், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அவமதித்திருக்கிறார். ஆகவே ஜி.ஆர். சாமிநாதன் நீதிபதியாக தொடர்வதற்கு தார்மீக உரிமையை இழந்து விட்டார். இருந்த போதிலும் தமிழ்நாடு அரசு மிகச் சிறப்பாக செயல்படுகிறது. திராவிட மாடல் அரசு மீண்டும் தேவை என்பதை இன்றைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உணர்த்தி இருக்கிறார்கள். நீ தப்பாக தீர்ப்பு கொடுத்தால் அதை நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்கிற ஒரு உறுதியோடு இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசை விடுதலை சிறுத்தைகள் சார்பில் பாராட்டுகிறோம், முற்போக்கு சக்திகள் சார்பில் பாராட்டுகிறோம், ஜனநாயக சக்திகள் சார்பில் பாராட்டுகிறோம். நாம் பாபர் மசூதியை இழந்து விட்டோம், ஒருபோதும் சிக்கந்தர் தர்காவை இழக்க மாட்டோம், இழக்க கூடாது என்கிற உறுதிமொழியை நாம் இங்கே எடுத்துக் கொள்வோம். தமிழ்நாடு அரசுக்கு நான் ஒரே ஒரு கோரிக்கை வைத்து நிறைவு செய்கிறேன். அன்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, இன்றைக்கு அவர்கள் சிக்கந்தர் தர்கா அருகே இருக்கிற ஒரு எல்லை தூணை, ஒரு கல் தூணை, அதுதான் தீபத்தூண் என்று சொல்லுகிறார்கள். 100 ஆண்டுகள் வழக்கு நடந்திருக்கிறது, எந்த இடத்திலும் தீபத்தூண் என்கிற பெயர் கிடையாது. ஆனால் ஜி.ஆர். சாமிநாதன் அதை தீபத்தூண் என்று அவருடைய தீர்ப்பிலே சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு பத்திரிகைகளிலே அது தீபத்தூண் என்று சொல்லப்படுகிறது. அந்த தூண் இருக்கும் வரை, அந்த எல்லைகள் இருக்கும் வரை சங்கிகள் அதை தங்களுக்கு ஆதாயமாக பயன்படுத்துவார்கள், அதை பிரச்சனைக்கு பயன்படுத்துவார்கள், தங்கள் நோக்கத்தை அடைவதற்கு பயன்படுத்துவார்கள். ஆகவே இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கோரிக்கை வைக்கிறேன். அந்த எல்லை தூணை, அந்த கல்லை அகற்ற வேண்டும், அதை தூக்கி எறிய வேண்டும், அதை அப்புறப்படுத்தக்கூடாது என்று இதுவரை எந்த தீர்ப்பும் இல்லை, இதுவரை எந்த தீர்மானமும் இல்லை. தாமதிக்க கூடாது. உடனே தமிழ்நாடு அரசு அந்த எல்லை கட்டையை, அந்த தூணை தூக்கி எறிய வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்து எப்பொழுதும் இஸ்லாமிய பெருந்தொண்டர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் என்றைக்கும் துணையாக இருக்கும் என்று சொல்லி அல்லாஹ் அக்பர், ஜெய் பீம்.